செடி வளமாக இருக்குதுன்னா அதை எந்த பூச்சிகளும் சாப்பிடாது. எந்த ஒரு செடி ஆரோக்கியம் அற்று இருக்குதோ அதுதான் இன்னொன்றுக்கு உணவாகும். அதாவது வேற ஒரு பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அப்போது செடியை எப்படி ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறத அந்த நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சாலே போதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, குப்பமேடு காடுகள் இதெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கிறோம். அங்கேயெல்லாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற செடிகள்லாம் ஒரு தக்காளி செடி எது தானாக முளைச்சிருக்கும். அதுக்கெல்லாம் யாரும் எந்த பராமரிப்பு இல்லை. எந்த ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்குவிகளோ இல்லை பூச்சிக்கொல்லிகளோ அந்த மாதிரி எதுவுமே தெளிக்கப்படலை. இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? குப்பை நிறைந்த மண்ணில் ரொம்ப வளமும் அதிகமாக இருக்குங்கிறத இந்த இயற்கை சூழலை நமக்கு புரிய வைக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன நுணுக்கங்கள் இயற்கை சொல்லி கொடுத்த சில விஷயங்களை மட்டுமே நான் பயன்படுத்தி என்னோட விவசாய முறையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. நான் எதையுமே தெளிக்கிறது கிடையாது, எந்த தெளிப்பானும் கொடுக்கறது இல்லை. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பல்கி பெருகிற மாதிரி ஒரு சூழலை மட்டும்தான் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். எனக்கான காய்கறிகள் உற்பத்தி பண்ணிக்கணுங்கிறத ஆரம்பித்த பயணம். அதுக்கப்புறம் மரபு ரக விதைகளை தேடி நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணினேன். இப்படி வெவ்வேறு இடங்களில் பயணம் பண்ணது மூலியமாக இன்றைக்கி 800க்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை உற்பத்தி பண்ணி அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்துறது போக மிச்ச காய்கறிகளை சந்தைப்படுத்தவும் பண்ண முடியுது. அதே மாதிரி அதில் எடுக்கக்கூடிய விதைகளை பரவலாக்க பண்ணுறோம். விவசாயிகள் மத்தியில் நிறைய காய்கறி ரகங்கள் அந்த மாதிரி பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் முன் வச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட நிறைய விருதுகள் வாங்க முடிச்சுது. விருதுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் மேலும் என்னைய வந்துட்டு நல்லா செய்ய வைக்கிறதுக்கு அது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக தான் அது நான் அதை எடுத்துக்கிட்டேன்.